ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே ஈஸியான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். வள்ளிக்கிழங்கு வச்சு நீங்கள் 1-2 டிஷ் தான் செஞ்சுருப்பீங்க. இது வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வள்ளிக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஊறினா நல்லாயிருக்கும். நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த வள்ளிக்கிழங்கெலாம் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சைடு வெந்தவுடனே இதை நல்லா திருப்பி போட்டு நல்லா ஆயில் விட்டு நல்லா முருகலாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட ரொம்பவே ஆப்டான ஃப்ரை. இது நிறைய பேர் வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. லெமன் ரைஸ், அப்புறம் புளிசோறு, அந்த மாதிரி வெரைட்டி ரைஸு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட ரொம்பவே ஆப்டாக இருக்கும். எப்போவுமே உருளைக்கிழங்கு ஃப்ரை மட்டுமே கொடுத்து அனுப்பாமல் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்குல இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்து அனுப்புங்க. ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்தது. அண்ட் உருளைக்கிழங்கை விட அதிக சத்துக்களும் இந்த வள்ளிக்கிழங்குல இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.